Today we are going to learn a poem written by Wordsworth, The Solitary Reaper, from Unit 4 UGTRB English. William Wordsworth உடைய biography பார்க்கலாம். Wordsworth was born on 7th April 1770. எந்த பிளேஸில் பிறந்தாரு அப்படின்னா காக்கர்மவுத், கம்பர்லேண்ட். died 23 April 1850. இந்த 23 ஏப்ரல் அப்படிங்கிற அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யுனெஸ்கோ இந்த ஏப்ரல் 23 என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு புக் டே. வேர்ல்டு புக் டேவா ஏப்ரல் 23 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்சோ இந்த ஏப்ரல் 23 ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது. ஓகே, இந்த ஏப்ரல் 23 அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாள், வேர்ட்ஸ்வர்த்துடைய இறந்த நாள், ப்ளஸ் யுனெஸ்கோ இந்த ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ட்ஸ்வர்த் வந்துட்டு போயட் லாரியட்டாக இருந்திருக்காரு இங்கிலாண்டில். 1843 1850 வரைக்கும் வேர்ட்ஸ்வர்த் போயட் லாரியட்டாக இங்கிலாண்டோடைய போயட் லாரியட்டாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்வர்த்தோடைய சிஸ்டர் டோரத்தி வேர்ட்ஸ்வர்த். இது நம்ம எல்லாருக்குமே லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்பவுஸ், இவர் யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா மேரி ஹட்சின்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு இன் 1787 வேர்ட்ஸ்வர்த் ஸ்டடிட் அட் செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ்க்கு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, வேர்ட்ஸ்வர்த் படிக்கிறாரு. அண்ட் 1813 to 1843, அதாவது வேர்ட்ஸ்வர்த்க்கு முன்னாடி இங்கிலாண்டுடைய போயட் லாரியட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ராபர்ட் சதே அப்படிங்கிறவர். 1813 1843 வரைக்கும் ராபர்ட் சதே இங்கிலாண்டுடைய போயட் லாரியட்டாக இருந்திருக்காரு. 1843 1850 வரைக்கும் வேர்ட்ஸ்வர்த் இங்கிலாண்டுடைய போயட் லாரியட்டாக இருந்திருக்காரு. அண்ட் 1850 வேர்ட்ஸ்வர்த் இறந்த பிறகு யார் இங்கிலாண்டுடைய போயட் லாரியட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் 1850 போயட் லாரியட்டாக பதவி ஏற்கிறாரு. எந்த டேட்டில் அப்படின்னா 19 நவம்பர் 1850 அன்னைக்கு வேர்ட்ஸ்வர்த் இறந்து சில மாதங்களுக்கு பிறகு ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் 19 நவம்பர் 1850 இங்கிலாண்டுடைய போயட் லாரியட்டாக பதவி ஏற்கிறார். நெக்ஸ்ட்டு Wordsworth's literary career was divided into 4 periods by Mr. Herbert Reed. அதாவது வேர்ட்ஸ்வர்த்துடைய லிட்ரரி கரியரை 4 பீரியடாக வந்து பிரிக்கிறாரு மிஸ்டர் ஹெர்பர்ட் ரீட் அப்படிங்கிறவர். அந்த 4 பீரியட்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸை பற்றி மட்டும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். வேர்ட்ஸ்வர்த் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு, பட் அதில் அந்த 4 காலகட்டத்திலையும் சிறந்த ஒர்க் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னா 1791, அந்த 1 இயரில் வந்த ஒர்க்ஸை மட்டும் தனியாக பிரிச்சிருக்காரு மிஸ்டர் ஹெர்பர்ட் ரீட் அப்படிங்கிறவர். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெட்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெட்சஸ் அப்படிங்கிற ஒர்க் இம்பார்ட்டண்ட் ஒர்க். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வாக், இந்த 2 ஒர்க்கும் தான் 1791 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பீரியடில் வெளிவந்த இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹெர்பர்ட் ரீட் பிரிச்சிருக்காரு.
அடுத்தது செகண்ட் பீரியட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1792லேருந்து 1797 வரைக்கும் இருக்கிற காலத்தை வந்துட்டு செகண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் பீரியடில் வெளிவந்த முக்கியமான ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா தி பார்டரர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமா எழுதியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒரே ஒரு ட்ராமா அப்படின்னா தி பார்டரர்ஸ் அப்படிங்கக்கூடிய ட்ராமா. இந்த ட்ராமா என்ன ஜானரில் எழுதப்பட்டது அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி. அந்த பிளாங்க் வேர்ஸில் எழுதப்பட்ட ஒரு ட்ராஜடி தான் வந்துட்டு இந்த பார்டரர்ஸ் அப்படிங்கிற ட்ராமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒர்க், இந்த செகண்ட் பீரியடில் வந்து செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா த ரூயின்டு காட்டேஜ் அப்படிங்கிற ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மார்கரெட் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ஒர்க் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா சூப்பர் பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைம் ஸ்கீமை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. பிளாங்க் வேர்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஜானரில் எழுதப்பட்ட வேர்ட்ஸ்வர்த்தோடைய ஒரு ட்ராமா தி பார்டரர்ஸ். சூப்பர் பிளாங்க் வேர்ஸை பயன்படுத்தி கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு போயம் அப்படின்னா ரூயின்டு காட்டேஜ் அல்லது மார்கரெட் அப்படிங்கிற ஒர்க். நெக்ஸ்ட்டு தேர்ட் பீரியட் எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா 1797லேருந்து 1807 வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்தை வேர்ட்ஸ்வர்த்துடைய தேர்ட் பீரியடாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த தேர்ட் பீரியடில் வெளிவந்த முக்கியமான ஒர்க்ஸ் என்னென்ன, புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ். வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கோல்ட்ரிட்ஜ் ரெண்டு பேரும், வேர்ட்ஸ்வர்த்தும் எஸ்டி கோல்ட்ரிட்ஜும் சேர்ந்து எழுதி வெளியிட்ட ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் தான் இந்த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது முதல்ல 1798 தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதே வருஷம் அதுக்கு ப்ரிஃபேஸ் ஆல்சோ எழுதியிருக்கிறாங்க. ப்ரிஃபேஸ் அப்படின்னா முன்னுரை. ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி அதோடைய ஆத்தர் அந்த புத்தகத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாரு. அதுதான் ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிரிக்கல் பேலட்ஸ் திரும்ப மீண்டும் 5 முறை வந்துட்டு நிறைய முறை வந்து மீண்டும் வெளியிடப்பட்டது. அதில் இந்த ப்ரிஃபேஸ் வந்து ஒவ்வொரு முறை வெளியிடும் போதும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ப்ரிஃபேஸ். அப்போது 1798 ஃபஸ்ட்டு ப்ரிஃபேஸ் எழுதுகிறாங்க. 1800 செகண்ட் ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காங்க. 1802 தேர்ட் ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறாங்க. 1815 ஃபோர்த் ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி 1850 ஃபிஃப்த்து ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒர்க்கு ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் தான் ரொமான்டிக் ஏஜுடைய ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது வேர்ட்ஸ்வர்த்துடைய எந்த ஒர்க்கை மேனிஃபெஸ்டோ ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு கொஷின் கேட்டால் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா மைக்கேல் அப்படிங்கிற ஒர்க்கு. தேர்ட் ஒன் தி டின்டன் ஆபி அப்படிங்கிற ஒர்க்கு. இந்த டின்டன் ஆபி அப்படிங்கிற போயமில் தான் அவருடைய யங் ஏஜில் இருந்த ரீகலெக்ஷன்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாரு. டின்டன் ஆபி அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகும்போது அவருடைய அந்த ட்ராவலை வந்து ரீகால் பண்ணி எழுதியிருப்பார். அடுத்த ஒர்க்கு தி ப்ரெல்யூட் அப்படிங்கிற ஒர்க். இந்த 4 ஒர்க்கும் தான் இந்த தேர்ட் பீரியடில் வெளிவந்த முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பீரியட். வேர்ட்ஸ்வர்த் வந்துட்டு ஃபோர்த் பீரியட் பார்க்குறதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வர்த் சில லூசி போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த லூசி போயம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லூசி போயம்னா என்ன அப்படின்னா லூசி அப்படிங்கிற ஒரு யங் கேர்ள் இருக்காங்க. அவங்க ஒரு நோபல் விமன். அந்த லூசி அப்படிங்கிற ஐடியலைஸ்டு யங் விமனை பற்றி இமோஷ்னலாக எழுதப்பட்ட ஒரு போயம் தான் இந்த லூசி போயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லூசி போயம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 5 இமோஷனல் போயம்ஸ்
5 போயம்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, லூசி போயம்ஸ். இதில் என்னென்ன தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லவ், செகண்ட் ஒன் லாஸ், தேர்டு பியூட்டி ஆஃப் நேச்சர் த்ரூ த கேரக்டர் ஆஃப் லூசி. லூசி அப்படிங்கிற ஒரு ஐடியலைஸ்டு விமன் கேரக்டர் மூலமாக வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய லவ், லாஸ், அப்புறம் பியூட்டி ஆஃப் நேச்சர் அது மாதிரியான தீம்ஸை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாரு இந்த 5 போயம்ஸ்லையும், 5 போயம் கலெக்ஷன்ஸ்லையும். அந்த 5 போயம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 1798லேருந்து 1801 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த லூசி போயம்ஸ் அப்படிங்கிற போயம் கலெக்ஷன்ஸை வேர்ட்ஸ்வர்த் எழுதுகிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்ச் ஃபிட்ஸ் ஆஃப் பேஷன் ஐ ஹாவ் நோன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். செகண்ட் ஒன் ஷீ டுவெல்ட் அமாங் த அன்ட்ராடன் வேஸ். தேர்ட் ஒன் ஐ ட்ராவல்டு அமாங் unknown men. Fourth one 3 years she grew in sun and shower. Fifth one a slumber did my spirit seal. இதுதான் அந்த 5 லூசி போயம்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பீரியட். ஃபோர்த் பீரியடில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஃபோர்த் பீரியட் அப்படின்னா 1808லேருந்து 1850 வரைக்கும் இருந்த அந்த அவர் இறங்குற காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 42 ஆண்டுகளை வந்துட்டு நிறைய போயம் எழுதியிருக்கிறாரு 42 வருஷத்தில். அதில் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் ஒரு 4 ஒர்க்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, லயோடாமியா, பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத், தி தான். தி தான் அப்படிங்கிற ஒர்க்கில் அந்த ஒர்க்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் லீச் கேதரர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை முதல்ல வேர்ட்ஸ்வர்த் இந்த ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனில் தான் முதல்ல அந்த லீச் கேதரருங்கிற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த போயமை பற்றின சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த போயம் தி சாலிட்டரி ரீப்பர் அப்படிங்கிற போயம் 32 லைன்ஸ். அது அந்த போயமில் மொத்தமாக எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலி 32 லைன்ஸ் இருக்குது. அதை 8 லைன்ஸாக 4 ஸ்டான்சாஸாக பிரிச்சுருக்காங்க. 4 ஸ்டான்சாஸ் வித் 8 லைன்ஸ் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபிஏபி சிசிடிடி. இதுதான் இந்த சாலிட்டரி ரீப்பர் போயம்கான ரைம் ஸ்கீம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது எண்ட் ரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மையும் இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. யூஸ் ஆஃப் எண்ட் ரைம்ஸ். எண்ட் ரைம்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, அந்த ஒரு லைன் உடைய கடைசி வேர்டில் அந்த ரைம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுதான் யூஸ் ஆஃப் எண்ட் ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த போயமில் சாலிட்டரி ரீப்பர் அப்படிங்கிற போயமில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அப்போஸ்ட்ரஃபி, சிம்பலிசம், மெட்டஃபர், ஹைப்பர்போல், ரெட்டாரிக்கல் கொஷின் அண்ட் ஃபைனலி இமேஜரி. இந்த 6 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இந்த போயமில் சாலிட்டரி ரீப்பர் அப்படிங்கிற போயமில் வேர்ட்ஸ்வர்த் பயன்படுத்தியிருக்காரு. இப்போது அந்த போயம் லைன்ஸ் பார்க்கலாம். தி சாலிட்டரி ரீப்பர் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். Behold her single in the field, yon solitary highland lass. அதாவது behold her single in the field. அந்த பொண்ணு அவள் மட்டும் தனியாக அந்த வயல்வெளியில், ஃபீல்டுனா வயல்வெளியில் தனியாக தனிமை, சாலிட்டரி அப்படின்னா தனிமையில், சிங்கிளாக அந்த பொண்ணு அந்த வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஹை லேண்ட் அப்படின்னா
ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஹைலாண்ட் அப்படிங்கிறது ஸ்காட்லாண்டை குறிக்கும். அடுத்தது லாஸ் அப்படின்னா ஒரு யங் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். LASS யங். லாஸ் அப்படின்னா யங் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு யங் கேர்ள் அந்த ஃபீல்டில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன வேலை பார்க்குறா அப்படின்னா ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹர் செல்ஃப். ரீப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அறுவடை செய்தல். ரீப் அப்படின்னா அறுவடை செய்தல். ஸோ அந்த பொண்ணு அறுவடை செஞ்சுக்கிட்டே அவளுக்கு தனக்குத்தானே ஒரு பாடலை பாடிக்கொண்டே வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் வேலை செய்யும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக சிலர் வந்து அந்த பாடல்கள்லாம் பாடுவாங்க. அந்த நாட்டுப்புற பாடல்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸ்டாப் ஹியர் ஆர் ஜென்ட்லி பாஸ். இந்த போய்ட்டுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. நான் வந்துட்டு இங்கேயே நின்று அவள் என்ன பாடுறா அப்படிங்கிறத முழுமையாக லிசன் பண்ணணுமா இல்லை அதை கடந்து போகணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அலோன் ஷி கட்ஸ் பிஹைண்ட் த கிரைன். அந்த கிரைன்னா தெரியும், தானியம். ஏதோ ஒரு ஓட்ஸோ வீட்டோ அல்லது வந்து பேடியோ ஏதோ ஒரு அறுவடை வந்து அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. கிரெயின்ஸை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அதை கட் பண்ணி பைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு இப்படி ஒரு கட்டு போட்டு கட்டுறது. ஸோ அந்த கிரெயின்ஸை வந்து அறுவடை பண்ணி கட்டி வச்சிட்ருக்கா. அண்ட் சிங்ஸ் எ மெலன்காலி ஸ்ட்ரைன். அவள் பாடும்போது எப்படி பாடுறா அப்படின்னா சோகம் நிறைந்த குரலில் வந்து அவள் பாடிக்கிட்டு இருக்கா. ஓ லிசன் ஃபார் த வேல் ப்ரொஃபவுண்ட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் த சவுண்ட். அதாவது வேல் அப்படின்னா என்ன மீனிங்னா வேலினா பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குலேருந்து வரக்கூடிய நீரூற்றுடைய ஓசையை விட இந்த பொண்ணு பாடக்கூடிய பாடல் வந்து ரொம்ப அந்த நீரூற்றிலிருந்து வரக்கூடிய வேலியிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தை விட இந்த பொண்ணு பாடுற பாடல் அதையே ஓவர்டேக் மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹோல்ட் ஹர் அப்படிங்கிற இந்த வேர்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இந்த behold her single in the field. Oh listen for the veil profound. இந்த வரிகளில் என்ன பயன்படுத்தியிருக்கிறாருன்னா வேர்ட்ஸ்வர்த் அப்போஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்தியிருக்கார். அப்போஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த 2 வரிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கார். அதாவது முதல் வரியிலையும் 7வது வரியிலையும் அப்போஸ்ட்ரஃபி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஓகே, இதுலேயே இந்த ஃபவுண்ட் சவுண்ட் இதுதான் வந்துட்டு எண்ட் ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபவுண்டு அந்த கடைசியில் ஃபவுண்ட் சவுண்ட் இந்த ரைமை தான் வந்துட்டு எண்ட் ரைம் அப்படின்னு கிரைன் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்துட்டு எண்ட் ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா முடிஞ்சுது. அதாவது அந்த பொண்ணு தனிமையில் அந்த ஃபீல்டில் அறுவடை செய்து கொண்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. அவளோட பாடலில் ஒரு மெலன்காலிக் ஸ்ட்ரெயின் வந்து தெரியுது அப்படின்னு ரைட்டர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காரு அப்படின்னா நைட்டிங்கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேர்டையும் குக்கு அப்படிங்கிற ஒரு பேர்டையும் கம்பேர் பண்ணி இந்த பெண் பாடக்கூடிய பாடலோட கம்பேர் பண்ணி வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருக்காரு. நோ நைட்டிங்கேர்ள் டிட் எவர் சாண்ட். எந்த ஒரு நைட்டிங்கேர்ளும் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாடலை பாடியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டிங்கேர்ள் கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் மோர் வெல்கம் நோட்ஸ் டு வேரே பேண்ட்ஸ். அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ணி ஆஃப் ட்ராவலர்ஸ் இன் சம் ஷேடி ஹாண்ட். இந்த லைன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா
ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆன அந்த மக்கள் ஒரு நிழலான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது அவங்களோட காதுக்கு இனிமையான ஒரு பாடலை இந்த பெண் வந்து பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இந்த நைட்டிங்கேர்ல் பாடக்கூடிய பாடலை விட மிகவும் அருமையாக இருக்குது, காதில் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமங் அரேபியன் சாண்ட்ஸ் a voice so thrilling never was heard. இந்த அரேபியன் சாண்ட்ஸில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான பாடலை வாய்ஸை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம போய்ட் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன் ஸ்ப்ரிங் டைம் எந்த சீசனை பயன்படுத்துகிறாரு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிட்டரி ரீப்பரில் வேர்ட்ஸ்வர்த் மென்ஷன் பண்ண சீசன் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் டைமில் இந்த குக்கு பாடக்கூடிய அந்த பாடல் பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த சீஸ், அந்த கடல் உடைய சைலன்ஸையும் அமங் த ஃபார்தஸ்ட் ஹெப்ரைட்ஸ் அப்படின்னா தீவு கூட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டத்தை தான் வந்துட்டு ஹெப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹெப்ரைட்ஸ் அப்படிங்கிறது தீவு கூட்டங்கள், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதுதான் ஹெப்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹெப்ரைட்ஸில் இருக்கக்கூடிய சைலன்ஸையே பிரேக் பண்ணக்கூடிய இந்த குக்கு பேர்டு ஸ்ப்ரிங் டைமில் பாடி அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுதான். அதுபோல் இந்த பெண்ணுடைய வாய்ஸு அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குக்கு பேர்டோடைய ஸ்ப்ரிங் பாடலை வந்துட்டு ஸ்ப்ரிங் சீசனில் அந்த குக்கு பேர்ட் பாடக்கூடிய பாடலை இந்த பெண்ணோடைய வாய்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பலிசம் அப்படின்னும் சொல்லலாம். நைட்டிங்கேர்ல் அண்ட் குக்குவோட கம்பேர் பண்ணுறத வந்துட்டு சிம்பலிசம் அப்படின்னும் சொல்லலாம், அல்லது மெட்டஃபர் அப்படின்னும் சொல்லலாம். இவர் வந்துட்டு இது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுனால இதை வந்து ஹைப்பர்போல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹைப்பர்போல், இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அது ஹைப்பர்போல் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது சிம்பலிசம் டர்ன்ஸ் இன்டு ஹைப்பர்போல். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்பலிசமாக தான் பயன்படுத்தப்பட்டது. நைட்டிங்கேர்ல் அண்ட் குக்கு பேர்டை வந்துட்டு சிம்பலிசமாக தான் பயன்படுத்துகிறாரு. ஆனால் அதை விட இந்த பெண் பாடக்கூடிய பாடல் சிறந்ததாக இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போது இது ஓவர் எக்ஸாஜரேஷனில் வந்துடுது. அப்போ அந்த சிம்பலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மெட்டஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் டர்ன்ஸ் இன்டு ஹைப்பர்போலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அதை ஹைப்பர்போல்னு சொல்கிறோம்? இந்த குக்கு பேர்டோடையும் நைட்டிங்கேர்லோடையும் கம்பேர் பண்ணுறத, அந்த பெண்ணோடைய வாய்ஸை கம்பேர் பண்ணுறத ஹைப்பர்போல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேர்ட் பாடக்கூடிய இந்த பறவைகள் பாடக்கூடிய பாடலை விட இந்த பெண்ணோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அது ஹைப்பர்போல் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஒரு 3 ரெட்டாரிக்கல் கொஷின்ஸை பயன்படுத்தியிருக்காரு அண்ட் ஆல்சோ எண்ட் ரைம்ஸையும் பயன்படுத்தியிருக்காரு. ரெட்டாரிக்கல் கொஷின்னா என்னன்னு நம்மளுக்கே தெரியும். அதாவது நம்ம கொஷின் கேட்போம், ஆனால் அதுக்கான ஆன்சர் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் நமக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரெட்டாரிக்கல் கொஷின், விடை கிடைக்காத கேள்வி அப்படின்னு அர்த்தம். அதாவது வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷி சிங்ஸ், யாருமே இவ என்ன பாடுறா அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவ எர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்காட்டிஷ் லாங்குவேஜில் பாடிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ் இவருக்கு தெரியாது. ஸோ அந்த பொண்ணு என்ன பாடுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம போயட்டுக்கு தெரியலை. அதுதான் யாருமே வந்துட்டு அவள் என்ன பாடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பெர்ஹாப்ஸ் த பிளெயின்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ,
பிளெயின்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த பெண் வந்து தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கா, கண்டினியூஸ்லி சிங்ஸ் கண்டினியூஸ்லி, அதுதான் பிளெயின்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு இவருக்கு அவள் என்ன பாடுறான்னு தெரியாது, பட் இவரால் அந்த ஃபீலிங்ஸை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியலனாலும் அந்த பொண்ணு பாடுற டோன்லேருந்து அதை இவரால் புரிஞ்சிக்க முடியுது, அந்த டோனை வந்து இவரால் புரிஞ்சிக்க முடியுது. பிளெயின்டிவ் நம்பர்ஸ்னால் கண்டினியூஸாக பாடுறது, சிங் கண்டினியூஸ்லி. ஃபார் ஓல்டு எதை பற்றி பாடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபார் ஓல்டு, அன்ஹாப்பி, ஃபார் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் லாங் அகோ. இந்த பொண்ணு பாடக்கூடிய அந்த டோன்லேருந்து அவள் எதை பற்றி பாடியிருக்கலாம்னு இந்த போய்ட்டு இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னா, பழைய நினைவுகளை நினைவூட்டும் விதமாக அவள் பாடலாம். அவள் மனசுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பழைய விஷயத்த நினச்சி இப்போ பாடிக்கிட்டு இருக்கலாம். எப்போவோ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு அன்ஹாப்பி இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ நினச்சி பார்த்து அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருப்பா. அல்லது பேட்டில்ஸ் லாங் அகோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த போர், அதை நினச்சும் இவன் வந்து அந்த பாடலை பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த போய்ட் வந்து யூகிக்கிறாரு. ஆர் இட் இஸ் சம் மோர் ஹம்பிள் லே ஃபெமிலியர் மேட்டர் ஆஃப் டுடே. அதாவது இந்த இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கூட பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதன் மூலமாக இவர் என்ன பண்ணுறாரு இந்த போய்ட் அப்படின்னா, அவருடைய க்யூரியாசிட்டி, அந்த பொண்ணு பாடக்கூடிய பாடல் என்னவா இருக்கும், எதை பற்றி அவள் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்யூரியாசிட்டியை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. சம் நேச்சுரல் சாரோ, லாஸ் ஆர் பெயின், எதை பற்றி அவள் பாடியிருக்கலாம், இன்றைக்கி நடந்த ஒரு நேச்சுரலான ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை பற்றியோ, ஒரு சடன் டெத்தோ, சம்திங் ஒரு லாஸோ, இல்லை அவளுக்கு ஏற்பட்ட ஒரு பெயினோ, அதை பற்றி வந்து அவள் பாடிக்கொண்டிருக்கலாம். தட் ஷி ஹாஸ் பீன் அண்ட் மேபி அகைன். ஸோ அதை பற்றி தான் அவள் பாடிட்டுருப்பா. ஒருவேளை திரும்பவும் அதை நினச்சி பார்த்து பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்டு ஸ்டான்ஸாவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இமேஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. வாட் எவர் த தீம் த மெய்டன் சாங். மெய்டன் அப்படின்னா அகெயின் யாரை குறிக்குதுன்னா அந்த யங் விமனை தான் வந்துட்டு குறிக்குது. லாஸ், LASS அப்படின்னாலும் யங் கேர்ள் அல்லது யங் விமன் அப்படின்னு அர்த்தம். மெய்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த யங் கேர்ளை தான் வந்துட்டு சொல்கிறாரு, மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. வாட் எவர் த தீம், அவள் என்ன தீம் வேணாலும் பயன்படுத்தி அந்த பாடலை அவள் பாடியிருக்கலாம். ஆஸ் இஃப் ஹர் சாங் குட் ஹாவ் நோ எண்டிங். அவளுடைய பாடலுக்கு எண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகலாம். ஐ சா ஹர் சிங்கிங் அட் ஹர் ஒர்க். அதாவது அவள் வேலை செய்து கொண்டே பாடிக்கொண்டிருக்கிறாள். அண்ட் ஓவர் த சிக்கல் பெண்டிங். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, சிக்கல் அப்படின்னா கதிர் அருவாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சிக்கல் எப்படி வளைந்து இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி இந்த பெண் வந்து கதிர் அருவாள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உருவத்தை இந்த கதிர் அருவாளோட கம்பேர் பண்ணுறாரு நம்ம போய்ட். நெக்ஸ்ட்டு ஐ லிசன்ட் மோஷன்லெஸ் அண்ட் ஸ்டில் அண்ட் as I mounted up the hill. இதில் ஸ்டில் ஹில் அப்படிங்கிறது எண்டு ரைம். ஆல்ரெடி பார்த்தோம் எண்டு ரைம்னா என்னன்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் எண்டு ரைம். போர் மோர் இதுவும் எண்டு ரைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸோடைய எண்டில் ஒரு ரைம் ஸ்கீம் பயன்படுத்தினா அதுதான் எண்டு ரைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐ லிசன்ட் மோஷன்லெஸ். மோஷன்லெஸ் அப்படின்னா அசையாமல் நின்று கொண்டு அந்த பாடலை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காராம் இப்போ வரைக்கும்.
அடுத்தது ஐ மவுண்டட் அப் த ஹில். இப்போது நான் அந்த ஹில் ஸ்டேஷனில் மேலே ஏறி ஏறி போய்கிட்டே இருக்கேன். அப்படி போகும்போது அந்த ஹில் ஸ்டேஷனில் மேலே போய்கிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, த மியூசிக் இன் மை ஹார்ட் ஐ போர். அதாவது போர் அப்படின்னா பேர், சுமந்து கொண்டு செல்வது. அதாவது நடந்து போகும்போது அந்த ஹில் ஸ்டேஷனில் அவர் ஹில்ஸில் ஏறி போகிறாரு. அப்படி போகும்போது அந்த பெண் பாடிய பாடலை அவர் இதயத்தில் சுமந்து கொண்டே செல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் அந்த பெண் பாடின பாடல் ஸ்டாப் ஆனாலும் ஆகலினாலும் அவள் பாடின அந்த இனிமையான பாடலை என்னோட மனசில் நான் சுமந்துக்கிட்டே தான் இந்த மவுண்டெயின் மேலே நான் ஏறி போய்கிட்டு இருக்கேன். லாங் ஆஃப்டர் இட் வாஸ் ஹர்ட் நோ மோர். நான் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த பாடல் எனக்கு கேட்காமல் போனாலும் என் மனதில் அந்த பாடலை நான் சுமந்து கொண்டே செல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வேர்ட்ஸ்வர்த் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த போயம் அந்த பொண்ணு என்ன லாங்குவேஜில் பாடினானா ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ். அது என்ன ஸ்காட்டிஷில் இருக்கக்கூடிய என்ன லாங்குவேஜ் அப்படின்னா எர்ஸ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜில் தான் இந்த பொண்ணு அந்த பாடலை பாடுறா. ஸோ அவள் பாடக்கூடிய பாடலுக்கான அர்த்தம் இந்த போய்ட்டுக்கு புரியலைன்னா கூட அவள் பாடுற அந்த டோன்லேருந்து அவள் ஏதோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மெலன்காலிக் சாங்கை தான் அவள் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சி அவள் பாடுறா அப்படிங்கிற அவளுடைய அந்த உணர்வுகளை மட்டும் இந்த போய்ட்னால் புரிஞ்சிக்க முடியுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.